Thank you so much for your kind support and encouraging reviews. எமகாத்துக்கு படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இட் இஸ் இன் தியேட்டர்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லேயர்ஸ்லையும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் டீம்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சப்போர்ட் கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இன்னும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார். இவங்களை தாண்டி எங்கள் அப்பா இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. தமிழில் தான் என்னோடய கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்தில் நான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் எல்லாம், வேலு பிரபாகர் சார் டைரக்ஷனு. 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்கே நின்றுட்டு பேசுகிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்குது. இதை தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்கள் மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். எமகாத்திக்கு படம் வந்து எங்கள் அப்பா பேருக்கும் அம்மாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறேன். எங்கள் அம்மாவை வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க இல்லை டெய்லி டென்ஷனாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 மந்த்ஸாக கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாகவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சா புரியாது, எனக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்றைக்கி வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேறு ஒரு ஆஸ்பெக்டில் நான் பண்ணவே இல்லை சார். இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆஸ் ஆக்டராக வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. எனக்கு சுஜித் சாருங்க வந்து பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸு. அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டராக வந்து என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் வந்துடும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் வந்து நேற்று என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட்டு கூப்பிட்டாரு, பிளாக் ஷீப் வந்து. ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்பில் வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா. ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே எவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அதே அவங்க ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டூ த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அங்கே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை. அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் பேக்ஹெண்டில் இருப்பேன். அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சேன், நிறைய எதோ பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். நான் இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேறு எதுவும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில் வா ஏதோ பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்ணுறதுக்கு. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக இதில் இருக்குது இவ்வளோ வருஷமாக. ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷ்னலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாருங்க, சுஜித் சாருங்க. இது தாண்டி எங்கள் டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாகவும் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல என்னால். பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது தாண்டி நான் வந்து ஒரு சின்ன ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சோ நான் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னுடைய லிமிட் தாண்டி நான் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் தாண்டி வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து எனக்கு அந்த மண்டே நடந்த அந்த ஷோ தான், ப்ரெஸ் ஷோ. உண்மையில் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா. இல்லைன்னா அது எனக்கு தெரியல, இது எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சது. ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் இல்லை இந்த படம் ஆடிட்டோரியத்துக்காக பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். அதுதான் என்னுடைய மோட்டிவாக இருந்தது, எய்மாக இருந்தது. அங்கே கொண்டு போய் காட்டணும், தியேட்டரில் இந்த படம் பார்க்கணும், ஆடியன்ஸ் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யமகாத்கி வந்து இட்ஸ் அ ஸ்மால் மூவி வித் அ லார்ஜ் ஹார்ட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜென்யூனாக எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் கிராப்ட் as many eyeballs today only because of press and media. இதுக்கு வந்து நான் சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் சிவான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன்.
we would like to extend our heartfelt thanks to Miss Rashmika Mandana. First அவங்க தான் வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரஷ்மிகா மந்தனா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கவின் சார், அப்புறம் அஞ்சலி மேடம், இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ரமோஷனலுக்காக நாங்கள் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிவிங் அஸ் வைட்டல் இந்த விசிபிலிட்டி வந்து அவங்களால தான் கிடைச்சது எங்களுக்கு, இந்த பிகினிங் விசிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்மால் எஃபோர்ட். இது அவங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த டைமில். ஸோ வென் வி ஸ்க்ரீன்ட் எமகாதகி ஃபார் த ப்ரெஸ் ஆன் மண்டே, we were filled with emotions and a bit of nervousness, and they were our first audience. நீங்க தான் என்னுடைய first audience. But after receiving heartfelt and honest reviews from the media, we were truly moved actually. So your support has not only uplifted our spirits but also boosted our confidence in ways we did not imagine. The positive reviews shared across your publications and social media have reached exhibitors and distributors, ensuring that we are getting a solid number of screens this Friday. On the Friday எங்களுக்கு கிடைச்சது, எனக்கு சின்ன லிமிடெட் ரிலீஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. மெனி செலிபிரிட்டிஸ் ஹவ் எக்ஸ்பிரஸ் தர் இன்டென்ஷன் ஆஃப்டர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் வி ஈகர்லி அவைட் தர் ஃபீட்பேக். இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ சார் ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்டு குட் சினிமா. ஸோ நான் வந்து தமிழ் படம் நிறைய படம் பண்ணலான்னு இருக்கேன், தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் லாங்குவேஜில். அதுக்கு வந்து கணபதி ரெட்டி சார் சப்போர்ட், லக்ஷ்மண் சார் சப்போர்ட் கிடச்சதுன்னா நிறைய படம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏன்னா பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் நியூ கம்மர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் பிளாக் ஷிப்லேயும் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கினேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பிளாக் ஷிப் ஹவு தேர் டூயிங் ஆல் திஸ். அவார்ட்ஸில் கொடுத்தாங்க நேற்று, எவ்வளோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று அவர் கூப்பிட்டது ரொம்ப தேங்க்யூ என்பி ஃபார் திஸ். அண்ட் எங்கள் ஆக்டர்ஸு நைஸ் ஆட் அவார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் டைம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து என்னோட ஸ்ரீஜித் ப்ரோ, சுஜித் ப்ரோ சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ மீன் உங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இது ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மா கீதாம்மா நன்றி, ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கும். ராஜு சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட்டு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சுபாஷ்லேருந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டு, மெலோடி, பிரதீப், இசபெல்லா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கணபதி சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க இங்கே, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் கணபதி ரெட்டி சார், லக்ஷ்மண் சார். உங்களுக்கும் ஃப்யூச்சரில் நிறைய கொலாப் பண்ணிவிட்டு நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நிறைய பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய யூனிக் ஐடியாஸ் நாங்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்களான்னு நாங்கள் நிறைய பண்ணலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரெஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களன்னா நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டும் கூட்டு வரலான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.